வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைதராபாத் லொகேஷன்ல இருக்கிற ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல, ப்ரோ, எனக்கு வாய்ஸ் ப்ராசஸ் வேண்டாம், ஆனா நல்ல சம்பளம் வேணும், அதே சமயம் ஃபுல் நான் வாய்ஸ் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு வேலைதான் இது. இன்னைக்கு நாம பார்க்க போற கம்பெனி பெயர் இண்டஸ்ட்ரியெக்ஸ். இவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து இப்போ இன்டர்நேஷனல் கஸ்டமர் சப்போர்ட் ரோலுக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது வெறும் காலிங் வேலை மட்டும் கிடையாது. இது ஒரு பிளெண்டட் ப்ராசஸ். அதாவது வாய்ஸ் மற்றும் நான் வாய்ஸ் ரெண்டும் கலந்த வேலை. பொதுவா ஒரு பிபிஓ வேலைக்கு போனா என்ன நடக்கும், அங்கே எப்படி வேலை செய்யணும், ஓவர் டைம், எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லப் போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வேலை விவரம் மற்றும் பிளெண்டட் ப்ராசஸ் விளக்கம். முதல்ல இந்த பிளெண்டட் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுனா கொஞ்சம் பயம் இருக்கும், அல்லது நாள் முழுக்க போன் பேசிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப வசதியா இருக்கும். பிளெண்டட் ப்ராசஸ்ல உங்களுக்கு 3 விதமான வேலைகள் இருக்கும். 1. கஸ்டமர் கிட்ட போன்ல பேசுறது. 2. கஸ்டமருக்கு இமெயில் அனுப்புறது. 3. கஸ்டமர் கூட சேட் பண்றது. சோ, நீங்க நாள் முழுக்க ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரம் கால்ஸ் பேசுவீங்க, மீதி நேரம் இமெயில் அல்லது சேட் மூலமா பதில் சொல்லுவீங்க. இதனால உங்களுக்கு வேலைப்பாடு கொஞ்சம் குறைவா தெரியும். இந்த வேலையோட முக்கிய நோக்கம் என்னன்னா, வெளிநாட்டுல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு உதவி பண்றதுதான். அவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம் அல்லது சர்வீஸ் பயன்படுத்தலாம். அதுல அவங்களுக்கு பில்லிங் பிரச்சனை வரலாம், அல்லது டெக்னிக்கலா ஏதாவது வேலை செய்யாம போகலாம். அப்போ அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் பண்ணுவாங்க. நாம அவங்க பிரச்சனையை கேட்டு கம்பெனி கொடுத்திருக்கிற விதிமுறைகளின்படி அதை சரி பண்ணி கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய முக்கிய வேலை. வேலை செய்யும் முறை, ஹவ் டு ஒர்க். சரி, இந்த வேலையை எப்படி செய்யணும்? உள்ளே போனதும் நமக்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க வேலைக்குச் சேர்ந்த உடனே உங்களுக்கு சிஆர்எம் டூல்ஸ் பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர்ல கஸ்டமர் விவரங்களை பார்க்கிறதுக்கான சாஃப்ட்வேர் இருக்கும். ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்றான்னு வைங்க, அவர் நம்பர் உங்க சிஸ்டம்ல வந்தவுடனே அவருடைய முழு ஜாதகமும் அந்த சாஃப்ட்வேர்ல தெரிஞ்சிடும். அவர் என்ன பொருள் வாங்கினார், அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அதுல பார்த்துக்கலாம். நீங்க கஸ்டமர் கிட்ட ரொம்ப மரியாதையாவும் பொறுமையாவும் பேசணும். ஏன்னா இது இன்டர்நேஷனல் ப்ராசஸ். நம்ம ஊர் மாதிரி இல்லாம அங்கே கஸ்டமர் சர்வீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சேட் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய டைப்பிங் வேகம் ரொம்ப முக்கியம். கஸ்டமர் ஒரு கேள்வி கேட்டா அடுத்த சில நொடிகள்ல நீங்க பதில் டைப் பண்ணி அனுப்பணும். அதனாலதான் இவங்க அடிப்படை கம்ப்யூட்டர் அறிவும் நல்ல டைப்பிங் வேகமும் எதிர்பார்க்குறாங்க. குறைந்தது ஒரு நிமிடத்துக்கு 30 வார்த்தைகளாவது டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். MS ஆஃபீஸ், அதாவது எக்ஸல், வேட் இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேலையில ரொம்ப யூஸ் ஆகும். சம்பளம், மற்றும் சலுகைகள். அடுத்ததா எல்லோரும் ஆவலா எதிர்பார்க்கிற சம்பளம் மற்றும் ஓவர் டைம் பத்தி பேசலாம். இந்த வேலைக்கு அவங்க பிக்ஸ் பண்ணி இருக்கிற சம்பளம் வருஷத்துக்கு 2.25 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும். இது உங்களுடைய முன் அனுபவம் மற்றும் இன்டர்வியூல நீங்க எப்படி பேசுறீங்கங்கறத பொறுத்து மாறுபடும். சம்பளம் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் பிபிஓல வேலை செய்யும் போது நிறைய கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முதலாவது ஷிப் அலவன்ஸ். இது இன்டர்நேஷனல் ப்ராசஸ்ங்கிறதால கண்டிப்பா நைட் ஷிஃப்ட் இருக்கும்.
அப்படி நீங்க நைட் ஷிப்ட்ல வேலை செய்யும்போது அதுக்குன்னு தனியா ஒரு தொகை உங்க சம்பளத்தோட சேர்த்து வரும். அடுத்தது ஓவர் டைம் ஆட். சில சமயங்கள்ல வேலை அதிகமா இருக்கும்போது அல்லது பண்டிகை நாட்கள்ல நீங்க எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டி வரலாம். அப்படி நீங்க வேலை செய்யுற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு கூடுதல் பணம் கிடைக்கும். இதைத்தான் ஓவர் டைம்னு சொல்றோம். இது போக நீங்க நல்லா வேலை செஞ்சு கஸ்டமர் கிட்ட நல்ல ஃபீட்பேக் வாங்கினா பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் தனியா கிடைக்கும். சோ மாச சம்பளத்தை விட கையில் வாங்கும் பணம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நைட் ஷிப்ட் இருக்குறதால கம்பெனி சார்பில பிக்கப் மற்றும் டிராப் கேப் ஃபெசிலிட்டி வசதி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஹைதராபாத்ல இருக்குறதால போக்குவரத்து பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. தகுதி மற்றும் இன்டர்வியூ டிப்ஸ். யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்? நீங்க டிகிரி முடிச்ச பட்டதாரியா இருக்கலாம். இல்லன்னா டிகிரி பாதியில நின்ன அண்டர் கிராஜுவேட் கூட இருக்கலாம். 12வது முடிச்சுட்டு காலேஜ் போகாம வேலை தேடுறவங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான தகுதி ஆங்கில அறிவு. இது வெளிநாட்டு கஸ்டமர்ஸ் கூட பேசுற வேலைங்குறதால உங்களுடைய ஆங்கில பேச்சு மற்றும் எழுத்து திறன் ரொம்ப சிறப்பாயிருக்கணும். கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேசத் தெரிஞ்சிருக்கணும். இன்டர்வியூல கூட இதத்தான் முக்கியமா பார்ப்பாங்க. உங்களுக்கு 1 வருஷம் முதல் 3 வருஷம் வரை அனுபவம் இருந்தா முன்னுரிமை கிடைக்கும். ஆனா அனுபவம் இல்லாத ஃப்ரெஷர்ஸ் கூட தைரியமா அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூல டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் அப்படின்னு கேட்கும்போது கான்பிடென்ட்டா இங்கிலீஷ்ல பதில் சொல்லுங்க. டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் முடிவுரை. கடைசியா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். நேரடியா எச்சிதார் நம்பரே கொடுத்திருக்காங்க. எச்சிதார் பெயர் சீமு. அவங்க நம்பர் 8617739708. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். அல்லது உங்களுடைய அப்டேட் செய்யப்பட்ட ரெஸ்யூமே samu.ts@indouchx.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஒரு முக்கியமான எச்சரிக்கை நண்பர்களே. இண்டெக்ஸ்எக்ஸ் நிறுவனம் இந்த வேலைக்காக உங்ககிட்ட எந்த பணமும் கேட்க மாட்டாங்க. யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ட்ரைனிங் ஃபீஸ்னு பணம் கேட்டா ஏமாந்துடாதீங்க. இது 100% இலவசமான ஆட்சேர்ப்பு. ஹைதராபாத்ல வேலை தேடுறவங்க அல்லது ஹைதராபாத் போய் வேலை செய்ய தயாரா இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஏர்லி அப்ளிகன்ட் இருந்தா வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். நன்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.